இங்க பாருங்க, பஞ்சாயத்து ஆளுங்க என்ன சொன்னாலும் சரி, என் பிள்ளைய பிரிஞ்சு இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். நான் இப்பவே சென்னைக்கே என் பிள்ளைய போயிட்டு பார்க்கறதுக்காக போகிறேன். ஒண்ணு அவங்க இங்க வந்து என் பிள்ளைய குடுக்கணும். அப்படி இல்லன்னா நானே போய் வாங்கிப்பேன்னு சொல்லிட்டு கோவத்தோட தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க இருக்கவங்களும், இங்க பாரும்மா, அவங்க ஒன்றும் வேணும்னே பிள்ளைய பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கல. நிஜமாவே அவங்களால வர முடியல. காலையிலேயே ஊர் பெரியவங்களே எனக்கு கால் பண்ணி இப்படி சொல்லும்போது என்னால என்ன பண்ண முடியும்? உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்குல்ல. அதனால தான் நீங்க எல்லாரும் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் நெஞ்ச அநியாயமா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உடனே தலைவரும், இங்க பாரும்மா, அநியாயம் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசாத. நீ இப்படி பேசுறது ஒரு அவமானப்படுத்துறதுக்கு சமம். அப்புறம் நாங்க எல்லாரும் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது இருக்கும். தமிழோட அம்மாவும், இங்க பாருங்க ஐயா, என் பொண்ணு பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். குழந்தைக்கு தடுப்பூசி போட்டிருக்கு. அதனால காய்ச்சல்ல கிடக்குது குழந்தை. அதுலயும் நேத்து வேற போகும்போது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சான்னு அந்த ஆக்சிடென்ட் விவரத்தை சொல்ல, அந்த பெரியவங்களும், அட இதெல்லாம் நடந்துச்சா? இந்த புள்ள சொன்ன மாதிரி நிஜமாவே பச்சை குழந்தைய தூக்கிட்டு அவ்வளோ தூரம் போனது தப்பு தான். இதுல நம்மளால இப்ப என்ன பண்ண முடியும்? தலைவரும் எல்லாரோட பேச்சையும் கேட்டுட்டு, இங்க பாருமா, எங்களால இப்ப வேற எதுவும் பண்ண முடியாது. அவங்களும் இப்போதைக்கு இங்க வர முடியாது. வேணும்னா நீயே போய் உன் குழந்தைய அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோ. பஞ்சாயத்துல இருந்து ஒரு ஆளையும் உன் கூட அனுப்பி வைக்கிறோம். அவங்க முன்னிலையில நீ அந்த ஊர்ல கூட குழந்தைய மாத்திக்கலாம்னு சொல்ல, தமிழ்ச்செல்வியும் யோசனையோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு முடிக்கு வந்துட்டு, சரிங்கய்யா, நான் இப்பவே பரப்புறேன்னு அப்படியே சூட்டோட சூட்டா கிளம்பி சென்னைக்கு போகிறாங்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாத சேதுவும் கட்சி வேலைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அப்பப்ப மலரும் சரி, ஐஸ்வர்யாவும் சரி, மீனாட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் கொடுக்குற மாதிரி அங்க பெட்டி படுக்கையோட தமிழ் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சேதுவோ, என்ன எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என் பிள்ளைய வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தேன். அதான் ஊர் பஞ்சாயத்துக்காரங்க கிட்ட என் அப்பா காலையிலேயே பேசிட்டாங்கல்ல, அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்கல்ல. இன்னும் 2 நாள்ல நாங்களே அங்க வந்து மீனாட்சி உங்ககிட்ட கொடுக்குறோன்னு தானே சொல்லியிருந்தோம். அதுக்குள்ள எதுக்காக இப்படி அழகரை கூட்டிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்? ஆமா ஆமா, நான் அழகரை கூட்டிட்டு இவ்வளோ தூரம் வந்தது தான் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. என் பொண்ணு மீனாட்சியா அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்க இருக்கும்போது நீங்க தூக்கிட்டு வந்த விஷயத்த கேள்விப்பட்டு நான் எவ்வளோ பதட்டப்பட்டேன் தெரியுமா? கொடுங்க, முதல்ல என் பொண்ணை கொடுங்கன்னு சொல்லிட்டு உடனடியா ஐஸ்வர்யா கையில இருந்த மீனாட்சியை வாங்கி கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, குழந்தைக்கு உடம்பெல்லாம் சுடுது. நீங்க மருந்து கொடுத்தீங்களா இல்லையா? நான் மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீதான் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிய. குழந்தைக்கு மருந்து கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க அதை டார்ச்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா, குழந்தைய பாத்துக்கிற லட்சணத்தை பாத்தீங்களா? பஞ்சாயத்து ஆளுமே, இங்க பாருங்கப்பா, முதல்ல குழந்தைய மாத்திக்கோங்க. எங்களுக்கும் வேற வேலை இருக்கு. நீங்க அதை மாத்தினதுக்கு அப்புறமா நாங்க அதை போய் பார்க்க வேண்டியது இருக்கு. உடனே சேதுவும், சரிங்கய்யான்னு சொல்லிட்டு மனசே கேட்காம அந்த பஞ்சாயத்து ஆள் முன்னாடி குழந்தைய மாத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாத்தினதுக்கு அப்புறமா நான் வரேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அங்கிருந்து புறப்பட பார்க்கும்போது அழகர் ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுகைய நிறுத்தவே முடியல. சரி, மீனாட்சியை பக்கத்தில் வைக்கலான்னு மீனாட்சியை பக்கத்தில் வச்சா அவங்க 2 பேரும் அமைதி அடைஞ்சிடுறாங்க. ஆனா தூக்கணும் அடுத்த செகண்டே 2 பேரும் அழ ஆரம்பிக்க, பஞ்சாயத்து ஆளுமே, 2 குழந்தைங்களுக்கும் உடம்பு சரியில்லை. 2 குழந்தைங்களையும் நீங்க இப்ப மறுபடியுமே பிரிச்சு கூட்டிட்டு போகிறத அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால தான் அழுதுகிட்டு இருக்கு. பேசாம ஒரு வேலை பண்ணுங்க. இன்னும் 2 நாள் தானே. ஏம்மா, நீயும் குழந்தையோட இங்கே தங்கிட்டு போ. அதுதான் எனக்கு தெரிஞ்சு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இவங்களும் கட்சி வேலை அது இதுன்னு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா அம்மா கூட இருந்து பார்த்தா கரெக்டாக தானே இருக்குன்னு சொல்ல. ஆனால் சேதுவும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையா, நானே என் குழந்தைய நல்லபடியாக பார்த்துப்பேன். கண்ணு முழிச்சு தூக்கம் இல்லாமல் நான் மீனாட்சி அப்படிதான் நேற்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமாம் ஆமாம், தூக்கம் இல்லாமல் இவங்க மட்டும் தான் பார்க்குறாங்க பாருங்க. உண்மையாகவே குழந்தை மேலே இருக்க அக்கறையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படி ஒரு வார்த்தை இவங்க வாயிலேருந்து வந்திருக்காது. இங்கே பாருங்கய்யா, எனக்கும் நீங்கள் சொல்கிறதா சரின்னு தோணுது. நான் இங்கே இருந்து என் குழந்தைய பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்களோட அனுமதி மட்டும் இருந்தால் போதும்னு சொல்ல, அங்கே வந்த ராஜாங்கமும், இங்கே பாருங்க, நானும் தமிழ்ச்செல்வியோட வார்த்தைகள்ல உடன்படுறேன். ஏன்னா அம்மா இருந்து குழந்தைய பார்க்குற அளவுக்கு வராது. அதுலேயும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அம்மாவை தான் தேடும். இவ்வளோ நேரம் அம்மா கூடயே இருந்த அழகர் இப்போ பிரிஞ்சு போகும்போது கண்டிப்பாக வருத்தப்படுறது சகஜம் தானே. இங்கே பாரியா சேது, நீயும் கட்சி வேலை அது இதுன்னு இருக்க. இப்போதைக்கு குழந்தைய தமிழ்ச்செல்வி கிட்ட ஒப்பட. அதுக்கப்புறமா நம்ம அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம். சரியான சொல்ல சேதுவும் அப்பா பேச்சை தட்ட முடியாதுல்ல. சரிங்கப்பா, நீங்கள் சொன்னா நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அழகர் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்கலான்னு நினைக்க. ஆனா அவங்களுக்கு மனசே வரல. பட் இருந்தாலும் தமிழ்ச்செல்வி,
இன்னும் மீனாட்சியோட 2 நாள் இங்கேயே தன் கண்ணு முன்னாடியே தங்க போறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அழகர் அவங்க கிட்ட குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்விக்கு ஒரு சூப்பரான ரூமையும், அதுவும் சேதுவுக்கு பக்கத்து ரூமையுமே ரெடி பண்ணி குடுக்க, அந்த ஹோட்டல் ரூம்ல தமிழ்ச்செல்வியும் அவங்க அம்மாவும் 2 குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கறத பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு வயிறு எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஏன்னா சேது ரூம்லயே இருக்கிறதில்ல. ஓடி ஓடி போய் மீனாட்சியை பார்க்குறான், அழகரை பார்க்குறான், குழந்தை எப்படி இருக்குன்னு அவங்கள ஒன்று பார்க்க போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா கட்சி வேலைகளை பார்க்க போயிடுறாங்க. இதில் கடுப்பான ஐஸ்வர்யாவும், மாமா என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதுவும் கல்யாணம் ஆகி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கோம். இங்கே கூட நீங்கள் கட்சி வேலைக்காக காலையில் ஃபுல்லாக அலையிறீங்க. அது கூட நான் சரின்னு ஒத்துப்பேன். ஆனால் இப்போது நைட்டு கூட அழகரையும் மீனாட்சியும் பார்த்துட்டு வரேன் வரேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்களும் போகிறீங்களே, அது எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? அட என்ன ஐஸ்வர்யா, இது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா? அவங்க 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை. எனக்கெல்லாம் தூங்கவே முடியல. பேசாமல் அங்கேயே போய் இருந்தெல்லாம் தோணுது. என்ன அங்கே தமிழ்ச்செல்வி இருக்கா, அதனால தான் என்னால் அங்கே போய் 2 குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியல. பேசாம நீ என் கூட வரியா? நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த தமிழ்ச்செல்வி ரூம்லயே தங்கிக்கலாமா? என்ன மாமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கரெக்டாக இருக்காது. நீங்கள் இங்கே தூங்குங்க மாமா. குழந்தைய பார்க்கறதா இருந்தால் காலையில் போய் பாருங்க. தயவு செஞ்சு என்னை டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோபத்தில் தூங்க. ஆனால் சேதுவுக்கோ தூக்கமே வரல. அவங்களுக்கு மறுபடியுமே நடு ராத்திரி மீனாட்சியை பார்க்கணும்னு தோணுச்சோ என்னமோ தெரியல. உடனடியாக அவங்க தமிழ்ச்செல்வி ரூமோட டோரை நாக் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வியும் வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட, உள்ளே வந்து சேதுவை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வியும், என்ன நடுராத்திரி இங்கே வந்திருக்கீங்க? இல்லை குழந்தைங்கள பார்க்கறதுக்காக வந்தேன். தூங்குனாங்களா இல்லையா? இல்லை இன்னும் அவங்க தூங்கல. உடம்பு இன்னும் கொதிக்க தான் செய்யுது. 2 நாளைக்கு இந்த காய்ச்சல் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போய்டும்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு குழந்தைய மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு, சரி சரி நான் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறேன், நீ ஒரு குழந்தைய பார்த்துக்கோன்னு மாறி மாறி நைட்டு ஃபுல்லாக 2 குழந்தையையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஆனால் அப்படியே அசத்தில 2 பேரும் அதே பெட்டில் மீனாட்சி கூடயும் அழகர் கூடயும் சேர்ந்தே தூங்கிடுறாங்க. ஆனால் காலையில் எந்திரிச்ச ஐஸ்வர்யாவும், எங்க மாமா நமக்கு முன்னாடியே எந்திரிச்சு போயிட்டாங்களா என்ன? எங்க அதுக்குள்ளே நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி விடுங்க, நம்ம போய் மீனாட்சியும் அழகரையும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலான்னு அவங்க தமிழ்ச்செல்வியோட ரூமுக்கு போனால் டோரை நாக் பண்ணுறாங்க. பட் சவுண்டே வரல. சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா டோர் ஓப்பனாக தான் இருக்குது. பட் உள்ளே வந்து ஐஸ்வர்யாவுக்கு மிகப்பெரிய ஷாக். இப்படி 4 பேரும் கட்டில் ஒரு ஃபேமிலியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம்ம கோவத்தோடையும் கொல்ல வெறியோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ரொம்ப கோவத்தோட சேதுக்கிட்ட போயிட்டு, மாமா எந்திரிக்க மாமா, என்ன மாமா இங்கே என்னமா பண்ணுறீங்க? இங்கே எந்திரிக்க போறீங்களா இல்லையா மாமான்னு சேதுவை அடிச்சு அடிச்சு எழுப்பிக்கிட்டு இருக்க. ஆனால் மெதுவாக எந்திரிச்ச சேதுவும், ஏ ஐஸ்வர்யா, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சா என்ன? எதுக்காக இவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? குழந்தைங்க 2 தூங்கிக்கிட்டு இருக்கு. முதல்ல நீ போ, நான் வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எந்திரிச்சு 2 குழந்தையுமே தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆனால் ஐஸ்வர்யாவும், மாமா இப்போ நீங்கள் என் கூட வர போறீங்களா இல்லையா? நீங்கள் எதுக்காக இவ ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா என் கூட வாங்க மாமான்னு மறுபடியுமே கத்த 2 குழந்தையும் அழ ஆரம்பிச்சிடுது. இதில் கடுப்பான சேதுவும், என்ன ஐஸ்வர்யா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, குழந்தைங்க நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இப்போ தான் தூங்கிக்கிட்டு இருக்கு. நீ என்னடானா இவ்வளோ முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க? உடனே எந்திரிச்சு தமிழ்ச்செல்வியும், இங்கே பாருங்க, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் பண்டாட்டி கூட கிளம்புங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே குழந்தைய பார்த்துக்கிறேன். மாமா இப்போ மட்டும் நீங்கள் வரல, அவ்வளோதான், நான் ஊருக்கு கால்நடையாக நடந்தே போயிடுவேன். வரீங்களா இல்லையான்னு சொல்ல சேதுவும் வேற வழி இல்லாமல், உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கோபத்தோட ஐஸ்வர்யா பின்னாடி போய்கிட்டு இருக்கேன். இதை பார்க்குற தமிழ்ச்செல்வியும் ஒரு மாதிரி சோகத்தோடு இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு தன்னோட குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு ஐஸ்வர்யா மிகப்பெரிய பிரச்சனைகளை இதுக்கப்புறமா ஆரம்பிக்க போகிறாங்க. அது மூலயமா அடுத்து என்னென்ன அதிரடியான திருப்பங்கள்லாம் ஆரம்பிக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.